வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோவில் நாம் கரெக்டான முறையில் சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த சூரிய நமஸ்காரில் மொத்தம் 12 ஆசனங்கள் இருக்குது. அதை 2 முறை செய்து முடித்த பிறகு தான் ஒரு செட் சூரிய நமஸ்கார் பண்ணதாக அர்த்தம். முதல்ல கீழே ஒரு விரிப்பை போட்டுட்டு அது மேலே நின்று சூரிய நமஸ்கார் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஆசனத்தோட பெயர் நமஸ்கார் ஆசன். அதாவது நேராக நின்று கொண்டு 2 கைகளையும் சேர்த்து கும்பிட்ட நிலையில் அப்படியே நம்மளோட நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கணும். 2வது ஆசனத்தின் பெயர் ஹஸ்த உத்தானாசன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட 2 கைகளையும் கும்பிட்ட நிலையிலேயே கைகளை மேலே தூக்கி 2 கைகளும் காதோடு ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்து நம்மளோட முதுகு தண்டை லேசாக பின்னோக்கி வளைக்கணும். கால்களோட முட்டி வளையக்கூடாது. 3வது ஆசனத்தின் பெயர் பாதஹஸ்தாசன். 2 கைகளையும் மேலேருந்து கீழே நம்மளோட கால்களை தொடுற மாதிரி பெண்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த நிலையிலையும் நம்மளோட கால் முட்டியை வளைக்கக்கூடாது. நம்மளால் எந்த அளவுக்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிஞ்சா போதும். 4வது ஆசனத்தின் பெயர் அஸ்வ சஞ்சலனாசன். இந்த ஆசனம் எப்படி பண்ணணும்னா, நம்மளோட 2 கைகளையும் நம்மளோட 2 கால்களுக்கு பக்கத்தில் தரையில் ஊனிய பிறகு நம்மளோட வலது காலை 3 அடி பின்னோக்கி நகர்த்தி காலை வைக்கணும். பிறகு நம்மளோட வலக்கால் முட்டியை தரையில் ஊனணும். வலக்கால் பாதத்தோட விரல்கள் தரையோட ஒன்றி இருக்கணும். நம்மளோட இடது கால் முட்டி கரெக்டாக 90 டிகிரி பெண்ட் ஆகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இடது காலோட முட்டி நம்மளோட 2 கைகளுக்கும் நடுப்புற இருக்கணும். 5வது ஆசனத்தின் பெயர் அதோமுக ஸ்மானாசன். இந்த ஆசனம் எப்படி பண்ணணும்னா, நம்மளோட இடது காலை பின்னோக்கி எடுத்து 2 பாதங்களும் தரையோட சேர்ந்து ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளோட இடுப்பு பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரியும் நம்மளோட 2 கைகளுக்கு நடுப்புற நம்மளோட தலை மற்றும் கழுத்து பகுதி உள் நோக்கி போகிற மாதிரியும் இருக்கணும். இந்த பொசிஷன் பண்ணும் பொழுது நம்மளோட கால்கள் தரையில் படியாமல் இருந்ததுன்னா கால்களை மெதுவாக பெடல் மாதிரி செஞ்சு பழகிட்டே இருந்தோன்னா காலப்போக்கில் கால்கள் படிய ஆரம்பிச்சிடும். அடுத்து 6வது ஆசன் அஷ்டாங்க ஆசன். அதாவது நம்மளோட உடலில் இருக்கிற 8 பாகங்கள் மட்டும்தான் தரையில் படணும். அந்த 8 பாகங்கள் என்னென்ன அப்படின்னா, 2 உள்ளக்கை, கால்களோட விரல்கள், 2 முட்டி, நம்மளோட நெஞ்சு பகுதி மற்றும் கீழ்த்தாடை. 7வது ஆசனத்தின் பெயர் புஜங்காசன். இந்த ஆசனம் எப்படி பண்ணணும்னா, நம்மளோட 2 கைகளும் நம்மளோட நெஞ்சு பகுதி வரைக்கும் சைடில் வச்சுக்கணும். பிறகு கைகளை அழுத்தியவாறு நம்மளோட தோல் மற்றும் தலை பகுதியை மேல் நோக்கி தூக்கணும். இது எந்த அளவுக்கு நம்மளோட முதுகை வளைக்கணும் அப்படின்னா, நம்மளோட தொப்புள் பகுதி வரைக்கும் நம்மளோட முதுகை வளைச்சு மேல் நோக்கி தூக்கணும். இதை பண்ணும் பொழுது நம்மளோட 2 கைகளோட முட்டி லேசாக வளைந்த நிலையில தான் இருக்கணும். 8வது ஆசனத்தின் பெயர் அதோமுக ஸ்மானாசன். நம்ம ஏற்கனவே செஞ்ச ஆசன் தான் இது. இதை நம்ம திருப்பி ரிவர்ஸில் எல்லா ஆசனங்களும் பண்ணுவோம். இந்த ஆசன் நம்மளோட 2 கைகளையும் அழுத்தியவாறு நம்மளோட இடுப்பை மேல் நோக்கி தூக்கணும். 2 கால்களோட பாதங்களும் தலையோட ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 9வது ஆசனத்தின் பெயர் அஸ்வ சஞ்சலனாசன். இந்த ஆசனம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வலக்கால் பாதத்தை நம்மளோட 2 கைகளுக்கும் நடுப்புற கொண்டு வைக்கணும். இதில் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்மளோட கால்களில் கைகளுக்கு நடுப்புற இருக்கும் பொழுது நம்மளோட முட்டி கரெக்டாக 90 டிகிரிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 10வது ஆசனத்தின் பெயர் பாதஹஸ்தாசன். இந்த ஆசன் நம்மளோட இடது காலை முன்னோக்கி கொண்டு 2 கைகள் மற்றும் 2 கால்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி குனிந்த நிலையில் நாம் இருக்கணும். இந்த பாதஹஸ்தாசன் நிலையில் இருக்கும் பொழுது நம்மளோட 2 முட்டிகளையும் வளைக்காமல் நேராக வச்சுக்கிறது நல்லது.
11வது ஆசனத்தின் பெயர் வந்து ஹஸ்த உத்தானாசன். இரு கைகளையும் கும்பிட்ட நிலையில் மேல் நோக்கி தூக்கி லேசாக வளைஞ்ச நிலையில் பின் நோக்கி நகர்த்தணும். இரு கைகளும் காதோட ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்மளோட இடுப்பு தான் லேசாக வளையணுமே தவிர நம்மளோட கால்களோட முட்டி வளையக்கூடாது. 12வது ஆசனத்தின் பெயர் வந்து நமஸ்காராசன். நம்மளோட இரு கைகளையும் நமஸ்கார நிலையில் சேர்த்து ஒன்றாக நம்மளோட நெஞ்சு பகுதி கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கணும். இப்போ நாம் செஞ்ச சூரிய நமஸ்கார் வந்து நம்மளோட வலக்காலை பின்னோக்கி எடுத்துக்கொண்டு 12 ஆசனங்கள் செஞ்சு முடித்தோம். இப்போது அதே மாதிரி நம்மளோட இடக்காலை பின்னோக்கி எடுத்துக்கொண்டு 12 ஆசனங்கள் செஞ்சு முடித்த பிறகு தான் ஒரு சுற்று சூரிய நமஸ்கார் பண்ணதாக அர்த்தம். மொத்தமாக 24 ஆசனங்கள் நம்ம செய்வோம் ஒரு சுற்று சூரிய நமஸ்காருக்கு. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு சூரிய நமஸ்கார் சரியான முறையில் எப்படி பண்ணணுங்கிறது தான். ஆரம்பத்தில் இந்த நிலை நம்மளால் செய்ய முடியலன்னாலும் போக போக நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளால் கரெக்டான முறையில் சூரிய நமஸ்கார் செஞ்சு முடிக்க முடியும். இந்த மாதிரி செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு அதோட முழுமையான பலனை பெற முடியும். ஒரு நாளைக்கு 12 சுற்று சூரிய நமஸ்கார் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும். புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறவங்க எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்து தான் 12 சுற்று பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணாலே போதும். பிறகு கொஞ்ச நாள் கழித்து 2 தடவை பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்த எடுப்பில் முதல் நாளே 12 சுற்றும் பண்ணி ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.